கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம். நான் இன்று பேச விளையும் தலைப்பு, நம் வாழ்வில் கடினமான இலக்குகளை எவ்வாறு அடைவது, இதை பற்றித்தான் நான் பேச விளைகின்றேன். ஆங்கிலத்தில் மிகவும் ஒரு அழகான பழமொழி உண்டு. The mind of a man is a man. If you can change the mind, you can change the man என்பதே அந்த ஆங்கில பழமொழி. இதன் தமிழாக்கம், மனிதன் எனப்படுபவன் அவனுடைய மனதின் ஆற்றலின் வெளிப்பாடாவான். ஒருவன் தன்னுடைய மனதை மாற்ற முடியும் என்றால் அவன் தன் வாழ்நாளின் நிலைமையையே மாற்றிக்கொள்ள முடியும் என்பதே அதன் தமிழாக்கம். If you think you can, you can. If you think you can't, you can't. அதாவது, நம் மனதில் ஒரு செயலை செய்ய நம்மால் முடியும் என்று நாம் நினைத்தால் அது சரி. நம் மனதில் ஒரு செயலை நம்மால் செய்ய முடியாது என்று நாம் நினைத்தால் அதுவும் மிகச் சரி. என்னங்க இப்படி சொல்றீங்களே? நம்மால முடியும்னு நினைச்சா நம்மளால முடியும், முடியாதுன்னு நினைச்சா முடியாது. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பது வான்மறை. அதாவது, ஒருவனுடைய வாழ்வில் அவனுடைய வாழ்நாளின் உயர்ச்சி எவ்வாறு இருக்குமே என்றால், ஒரு குளத்துல எவ்வளோ அடி தண்ணி இருக்கோ அந்த அளவு உயரத்துக்கு தாமரை பூ நீண்டிருக்கும். அது மாதிரி அவனுடைய உள்ளத்தின் உயர்ச்சியை பொறுத்தே அவன் வாழ்வில் வளர்ச்சி இருக்கும். ஆகையால் முடியும் என்ற எண்ணத்துடன் வாழ்வில் முயற்சி செய்ய வேண்டும். ஓகே, அடுத்தது என்ன தேவை? நம் வாழ்வில் முயற்சி செய்யும் பொழுது பல கஷ்டங்கள் வரும். அப்பொழுது நமக்கு தேவையானது ஃபெய்த். ஃபெய்த் என்பது நம்பிக்கை. முயற்சி செய்யும் பொழுது வரும் இடையூறுகளை எல்லாம் தகர்த்தெறிய வல்லது அந்த ஃபெய்த். ஃபேஸ் எனிதிங் இன் ட்ரஸ்டிங் ஹிம், அதுதான் அதோடைய எக்ஸ்பான்ஷன். வாழ்வில் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த இறைவனின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இதன் கருத்து. மூணாவது, முடியாது என்பது மனிதனுடைய வாழ்வில் கிடையவே கிடையாது. ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயலை செய்வதற்கு மிகவும் கடினம் என்று மனதில் எண்ணவே கூடாது. முன் கூறியது போல், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஐயோ, இந்த செயல் செய்யறதுக்கு ரொம்ப கடினமானதே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே நாம் தோற்றவர்கள் ஆகிவிடுகிறோம். ஆகையால் ஒரு முயற்சி செய்தால் அந்த முயற்சியின் பலனாக அந்த செயலை செய்து முடிக்கும் திறமையும் அதன் முடித்ததனால் வரும் பெருமையும் கிடைக்கும் என்று வள்ளுவன் கூறுகிறார். ஆகையால் முடியாது என்ற எண்ணத்தை அடியோடு மனதிலிருந்து வேறறுக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்னங்க தேவை? மனத்திற்பம். வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற என்று வள்ளுவன் கூறுகிறார். ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டுமே என்றால், ஒரு இலக்குகளை அடைய வேண்டுமே என்றால், ஒருவனுக்கு அந்த மனோதிடம் அடைந்தே தீருவேன் என்ற ஒரு வைராகியமும் ஒரு திட சங்கல்பமும் தேவை. இது ரெண்டும் இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வெற்றியானது நம்மை தேடி வரும். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைச்சதை நினைச்ச மாதிரியே யாரால அடைய முடியும்னா, ஒரு வைராகியத்துடனும் மனோதிடத்துடனும் எவன் ஒருவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றானோ அவனால் அடைய முடியாதது என்பது ஒன்றுமே கிடையாது. ஆகையால் நமக்கு தேவையானது முதலில் ஒரு குறிக்கோள் வாழ்வில் தேவை. இரண்டாவது, அந்த குறிக்கோளை அடைய தன்னம்பிக்கை மிக மிக அவசியம். தன்னம்பிக்கைக்கு அடுத்து தேவையான எண்ணம் மனோதிடம். எந்த ஒரு செயலையும் நான் அடைந்தே தீருவேன், முயற்சி செய்து முடித்தே தீருவேன் என்ற ஒரு வைராகியமும் மனோதிடமும் ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவை. ஆகையால் இந்த மாதிரி மேற்கூறிய அனைத்தும் ஒருவனுடைய வாழ்வில் அமைந்து விட்டால் என்னங்க கிடைக்கும்? Nothing can stop us from getting success. வெற்றி மேல் வெற்றி நம் வாழ்வில் வந்தே தீரும். நன்றி, வணக்கம்.